உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். இந்த கடிதம் அனுப்பியிருக்காருன்னு சொன்னதே எனக்கு தெரியல. இந்த கடிதம் எனக்கு இன்னும் வந்து சேரலை. அந்த கடிதம் வந்து சேர்ந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அப்போ அது யார் உண்மை சொல்லியிருக்கா, யார் பொய் சொல்லியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை இது எதையோ ஒரு குற்றம் சாட்டுவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சரை எடுத்த உடனே நேரடியாக போய் பார்த்து பேசிட முடியாது. ஏற்கனவே அவர்கள் ஏதாவது தொடர்பு இருந்திருந்தால்தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க முடியும் என்பது எல்லோருடைய கருத்தாக இருக்கிறது. ஆக அவர்களை பற்றி குறை சொல்வதற்கு நான் ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை. அவர்கள் முடிவெடுப்பதற்கு எடுத்ததற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள், அவ்வளவுதான். இல்லை, எனக்கு எந்த விதமாக வரல. ஆதாரம் அவர்கிட்ட இருக்குமா இருக்கும், அவர் சொல்லியிருப்பார். அவர் சொல்றதுதான் ஆதாரமா இருக்குமே தவிர ஆதாரம் அவருடைய கையில் இருக்காது. நான் தான் அவரை தொடர்பு கொண்டேன். அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை போறதுக்கு முதல் நாள் நான் அவருடைய தொடர்பு கொண்டேன். இதுக்கு முன்னாடி சட்டமன்றம் நடக்கும்போது பல நேரங்களில் அவர் என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய உதவியாளர்களை கூட்டு அழைத்திருக்கார். ஆனால் என்னுடைய உதவியாளர் யாரையுமே அவர் அழைத்து எனக்கு தரவில்லை. ஆக இதை ஒரு குறையாக அவர் சொல்லியிருக்கிறார். நான் அவரை பற்றி குறை சொல்ல மாட்டேன். பிரதமரை சந்திப்பது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனுக்கு 6 முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாகவும் அவர் அழைப்பை எடுக்கவில்லை என்றும் முன்னதாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தனக்கு எந்த அழைப்பும் வரவில்லை என்று நைனா நாகேந்திரன் அதற்கு பதிலாக கொடுத்திருக்கிறார். மேலும் பல்வேறு கருத்துக்களையும் அவர் முன்வைத்தார் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.